நீட் யூஜி 2026 எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகியாச்சு. நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. மே 3ஆம் தேதி மதியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்க போகிற இந்த எக்ஸாமினேஷனுக்கான இந்த அட்மிட் கார்டை நீங்கள் ஃபில் பண்ணி தான் எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படி சார் நான் அட்மிட் கார்டை ஃபில் பண்ணுறது? அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்கள் அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த பிடிஎஃப் ஃபைலை உங்கள் ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க, பென் ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க, மெயில் அனுப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க, ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீட் யூஜி 2026க்கு ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணதுலேருந்து 90 நாள் கழித்து உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே என்டிஏ டெலீட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு அட்மிஷனுக்கு தேவை. அட்மிஷன் முடிஞ்சு நீங்கள் எம்பிபிஎஸ் முடிஞ்சு கூட திடீர்னு கேட்பாங்க. அதனால் சேஃபாக வச்சுக்கோங்க. அதே போல் பிரிண்ட் அவுட் போடும்போது 2 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் சார் 2 காப்பி? நீங்கள் ஒரு காப்பி ஃபில் பண்ணி எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போவீங்களா, அதை எக்ஸாம் ஹால்லையே வாங்கி வச்சுக்குவாங்க, திருப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்போது அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு காப்பி தேவைப்படும்ல, அதனால் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. சாஃப்ட் காப்பி இருந்தால் எப்போ வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் போடுறதே போடுறீங்க, 2 கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. சார் ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுக்கக்கூடாதா? கலர் பிரிண்ட் தான் எடுக்கணுமா? ஒன்றும் இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் அங்கே போனால் 100 பேரில் 99 பேர் கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுருப்பீங்க. அங்கே போய் உங்களுக்கு பதற்றம் தேவையில்லாமல் எக்ஸாம் ஹால்குள்ளே நம்மளை அலோவ் பண்ணிடுவாங்களா, எக்ஸாம் எழுதிடுவோமா அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு பதற்றம் தேவையில்லாமல் ஏற்படும். அதனால் கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் அட்மிட் கார்டு 3 பேஜாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில், உங்களோட நேமு, அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான பேஜாக இருக்கும். தேர்ட் பேஜில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பேஜில் எடுத்ததும் என்ன இருக்குங்க, ரோல் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, கேண்டிடேட்ஸ் நேம் இருக்குது, ஃபாதர் ஆர் மதர்ஸ் நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, கேட்டகரி இருக்குது, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டிக்கும் உங்களோட ஸ்டேட் கோட்டா, எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு 85% ரிசர்வேஷன் ஸ்டேட் கோட்டாவில் வரீங்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பர்சன் வித் டிசபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, எஸ்ஆர்னோ. ஸ்க்ரைப் எஸ்ஆர்னோ கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரைப் அப்படிங்கிறவங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருவாங்க, மற்றவங்களுக்கு வர மாட்டாங்க. மோட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ டைப் ஆஃப் டிசபிலிட்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அதுதான். இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், இங்கே உங்களோட சிக்னேச்சர் இருக்கும். இங்கே எப்படி சிக்னேச்சர் போட்டிருக்கீங்களோ அதே போல் தான் எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் இந்த அட்மிட் கார்டில் சிக்னேச்சர் போடும்போது சிமிலராக இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. அடுத்து ஒரு பார்கோட் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போது கீழே மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ்னு இருந்தால் உங்களுக்கு கொஷின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பிரிண்ட் ஆகி வரும். இங்கிலீஷ்னு இருந்தால் இங்கிலீஷில் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம். ஒருவேளை தமிழ்னு இருந்தால் நீங்கள் மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா கொஷின் பேப்பர் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம் அட் சென்டர், உங்களுக்கு என்ன டைம், 11 11:30 12 அந்த டைமுக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். அவங்க சொன்ன டைத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் முன்னாடி போகிற மாதிரி பார்த்துக்குங்க. என்ட்ரி கேட் க்ளோசிங் டைம் அட் சென்டர் 1:30 PM. 1:30க்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 1:31க்கு என்ன காரணம் சொன்னாலும் உள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 PM to 5 PM. பட் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்னவோ அப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. டெஸ்ட் சென்டர் நம்பர் அண்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸில் பின்கோடு உட்பட செக் பண்ணி எக்ஸாம் டேட்டுக்கு முதல் நாள், அதாவது மே 2ஆம் தேதி உங்கள் பேரண்ட்ஸோ அல்லது உங்கள் சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அனுப்பி அதுதானான்னு செக் பண்ணிட்டு வர சொல்லிவிடுங்க. டேட் ஆஃப் இஷ்யூ எல்லாருக்குமே ஏப்ரல் 26 இஷ்யூ பண்ணிட்டாங்க. இந்த அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ண டேட் டைரக்டரோட சைன் இருக்கும். இங்கே உங்கள் நேம் கொடுத்து அப்புறம் ரெசிடென்ட் ஆஃப்னு உங்கள் அட்ரஸ் கொடுத்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இப்போவே ஒட்டிடணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஓட்டும் போது கீழே இறக்கி ஒட்டிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அட்ரஸ் மறையுது அப்படின்னு. ஏன் மேலே ஏற்றி ஒட்டுறீங்க? கீழே இறக்கி ஒட்டுங்க. அதே போல் உங்களோட தம்பு இம்ப்ரெஷன். ஸோ இங்கே இந்த மாதிரி லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் இங்கே வைங்க. சைன் இங்கே போடக்கூடாது. சைன் நீங்கள்
எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ஹால்குள்ளே போய் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் சைன் பண்ணணும். அதில் கொடுத்துருக்காங்க டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் நீங்கள் ஒட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டான். கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளூ கலர் அட்வைசபிள், ப்ளூ ஆர் வயலட் கலர் அட்வைசபிள். செகண்ட் பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேமு, டைமிங்கு, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இந்த ரெண்டுலேயும் டேட் அண்ட் நேம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ செகண்ட் பேஜில் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிடணும். செகண்ட் பேஜில் அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் லெஃப்ட் சைடு நீங்கள் சைன் பண்ணணும், ரைட் சைடு அவங்க சைன் பண்ணணும். அது எல்லாமே எக்ஸாம் ஹாலில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் தான். சைன் போடுற வேலையே கிடையாது. 3வது பேஜில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், ஒரு அக்வாஃபீனா அல்லது பிஸ்லரி வாங்கி ரேப்பருக்கு வச்சிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ரெடி, அதை எடுத்துகிட்டு போங்க. 2வது அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு. 3வது அட்மிட் கார்டை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் வித் செல்ஃப் டிக்ளரேஷனோட. அதுதான் அந்த உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறது, அதுதான். அடுத்து நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஞாபகம் வச்சுங்க, அது இதில் கொடுக்கல, பட் எடுத்துகிட்டு போகணும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களோட அந்த யூடிஐடி கார்டு அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான கார்டை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேண்ட் ஓவர் த ஓஎம்ஆர் ஷீட் போத் ஒரிஜினல் அண்ட் ஆஃபீஸ் காப்பி. எல்லாமே கொடுத்துட்டு அவங்க எதுவுமே உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில், இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கேண்டிடேட் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடியோ ரீச் பண்ணிடுங்கன்ட்டாங்க. 2வது நோ கேண்டிடேட் ஷால் பி அட்மிட்டட், அதாவது 1:30க்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. 3வது பாயிண்ட்டு எக்ஸாமினேஷன் ரூமில் இருந்து நீங்கள் வந்து நோ கேண்டிடேட் ஷால் பி பெர்மிட்டட் டு லீவ் எக்ஸாமினேஷன் ரூம் ஹால் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி உங்களை வெளியே விட மாட்டாங்க. 5 மணிக்கு முன்னாடி வெளியே விட மாட்டாங்க. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இன்விஜிலேட்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு நடந்துக்குங்க. அடுத்து ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் அண்ட் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த அட்மிட் கார்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை தரவாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 6வது உங்களோட அதாவது சென்டர் டீட்டெயில்ஸ், செல்ஃப் டிக்ளரேஷன், அண்டர்டேக்கிங் ஃபார்மு, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் பேஜ் நம்பர் 2ல், பேஜ் நம்பர் 3ல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல். அட்மிட் கார்டுங்கிறது உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிப்பாங்க. யாருக்கெல்லாம் அட்மிட் கார்டு இருக்கோ அவங்க எல்லாரையுமே. பட் அட்மிஷன் வரைக்கும் நீங்கள் ஒரிஜினல் அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன்லாம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை த லொக்கேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வென்யூ. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நேம்லேயே நிறைய இன்ஸ்டிடியூஷன் ஒரே சிட்டிலேயே இருக்கும். அதனால் உங்களோட எக்ஸாம் சென்டர் தானாங்கிறத ஒரு நாள் முன்னாடியே போய் செக் பண்ணிக்கோங்க. நோ கேண்டிடேட்ஸ் would be allowed to enter the examination center without admit card, valid ID proof. தெளிவாக சொல்லிட்டாங்க. அட்மிட் கார்டு, வேலிட் ஐடி ப்ரூஃப், ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டிடெக்டர் வச்சு உங்களை செக் பண்ணுவாங்க தரவாக. ஃபீமேல் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெளிவாக படிச்சுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் அன்ஃபேர் மீன்ஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லைங்க. இப்போது அட்மிட் கார்டில் கடைசி பேஜ் நான் எடுத்துகிட்டு போகணுமா எடுத்துகிட்டு போக வேண்டாமா? கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். 3 பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து 3 பேஜையும் பின் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சிக்னேச்சர் மட்டும் எக்ஸாமினேஷன் சென்டரில் எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் முன்னாடி போடுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் அட்மிட் கார்டு ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் பேஜில் ஃபில் பண்ணிவிடுங்க. செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கையில் எடுத்துக்கங்க, இதில் ஒட்டினது இல்லாமல். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போய் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டணும். அதுக்கடுத்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து அட்மிட் கார்டு ஃபில் பண்ணதை எடுத்துக்கோங்க. அடுத்து ஆதார் ஐடி, ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் யூடிஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேக்கு முன்னாடி நாள் நைட்டு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு தூங்க போங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எக்ஸாம் டே அன்னைக்கு காலையில் பரபரப்பாக இருப்போம். எங்கே வாட்டர் பாட்டில் வாங்கலாம், போகிற வழியில் வாங்கிக்கலாம், போகிற வழியில் கிடையவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் மொதல் நாளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.